கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்க தன்னோட பொண்ணை ஒரு நாள் சர்ப்ரைஸா பார்க்கலாம்னு இங்க ஒரு அப்பா ஹாஸ்டல்ல அவங்க ரூமை வந்து தட்டினா உள்ள இருந்து ஒரு பையன் பேண்ட் போடாம அரைகுறையா வந்து நிக்கிறான். அவனை தள்ளி விட்டுட்டு உள்ள வந்து பார்த்தா அவரோட பொண்ணும் அங்கதான் இருக்காங்க. அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அமான் தமிழ் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் அமான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சரி வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்துல பிஜி படிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு அவங்களோட ஹோம் டவுனை விட்டுட்டு காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலாம்ன்றதுக்காக வராங்க. இவங்க தான் இந்த கதையோட நாயகி பூமாதேவி. ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் ஹாஸ்டல் வந்து ரூம் எல்லாம் பார்த்து செட்டில் ஆகிட்டு 2 வருஷத்துக்கு இங்க தான் இருக்க போறோம், நமக்கு சோறு தான் முக்கியம், ஃபர்ஸ்ட் கேன்டீன்ல போய் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு கேன்டீனுக்கு வராங்க. அங்க சாப்பாடு வாங்கிட்டு ரேண்டமா ஒரு பிளேஸ்ல உட்காரும் போது வேற டிபார்ட்மெண்ட் 2 பசங்களோட ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் அப்படியே பேசிட்டே சாப்பிட்டுட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் கிளாஸ்க்கு போகலாம்னு வந்தா இங்க காலேஜ்ல ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க ஒரு பக்கம் புது கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் ரேக் பண்ணிட்டு இருக்க, பசங்க ஒரு பக்கம் புது பாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரேக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ சீனியர் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் துர்கான்னு புதுசா வந்திருக்க ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட பார்த்து நாம ஒரு ரகமா ட்ரெஸ் பண்ணிருக்க, ரொம்ப வசதியோன்னு கேட்டா ஆம்பளைங்க தான் நம்மள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இதுல நீங்களும் இப்படி பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கும் போது சைட்ல விக்கின்ற ஒரு ஜூனியர் பையனை சீனியர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆட சொல்லி ரேக் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா அவனும் செம்ம கெத்தா டான்ஸ் ஆடி அங்க இருக்கிற எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுறான், குறிப்பா கேர்ள்ஸ். சீனியர் பசங்களோ ஆஹா இவனை வச்சு இந்த வாட்டி கல்ச்சுரல்ஸ்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டை ஜெயிக்க வச்சிடலாம்டான்ட்டு சீனியர் ஜூனியர்னு எல்லாருமே ஃபர்ஸ்ட் நாளே அவன் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுறானுங்க. துர்காக்குமே அவன் மேல ஒரு கண்ணு. அவங்களே இவன் கிட்ட வந்து அடிக்கடி பேச்ச போட்டுட்டு இருப்பாங்க. இப்படியே 1 மாசம் போன பிறகு பசங்கெல்லாம் நைட்டு வெளியே சுத்திட்டு திரும்பி ஹாஸ்டல் வந்துட்டு இருக்க சமயத்துல பூமாதேவியும் அவளோட ஃப்ரெண்டும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க மேலதான் தப்பு, ராங் ரூட்ல வந்திருப்பாங்க. ஆனா கார்ல மோதினவர் அசிங்கமெல்லாம் எதுவும் திட்டாம ஏமா பார்த்து போக மாட்டீங்களான்ட்டு மிரட்டி சரி போங்கன்றுவாரு. ஆனா இதையெல்லாம் ஆப்போசிட் ரோட்ல போயிட்டு இருக்க விக்கியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து மச்சான் அந்த பொண்ணுங்க நம்ம காலேஜ் பொண்ணுங்க மாதிரி தெரியல, வாங்கடா போய் என்னான்னு பாப்போன்ட்டு எதுவுமே விசாரிக்காம அந்த ஆளை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கானுங்க. அடுத்து என்னாச்சுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.